உங்கள் கட்சியெல்லாம் திமுக இதெல்லாம் ஆரம்பித்து வரும்போது அதிகாரத்துக்கு வரும்போது என்ன சொன்னீங்க? சாதிய ஏற்றத்தாழ்வுகளற்ற, தீண்டாமை கொடுமைகளற்ற சமதர்ம சமூகம் அப்படி தானே சொன்னீங்க. சமூக நீதியை நிலைநாட்டி அப்படிலாம் வருவோம். நீங்கள் எங்க? முதல்வர் ஸ்டாலின் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட ஐடி ஊழியர் கவினுக்காக இதுவரை ஆதரவு தெரிவிக்காதது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆவேசமாக பதிலளித்துள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த ஆணவ படுகொலை எதிர்த்து கண்டனமோ வருத்தமோ இதுவரைக்கும் தெரிவிக்கல. அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. அது நமக்கு ஒரு ரத்தம் பதறுது, துடிக்குது. நமக்கு இது சகிக்க முடியல, உறக்க வர மாட்டேது. என்னடா இப்படி போயிட்டு இருக்கு நாடு அப்படின்னு. அதாவது அவர்கிட்ட தான் நீங்கள் போய் கேட்கணும். சட்டம் இருக்கு, நடவடிக்கை எடுக்கணும். அப்போ நீங்கள் என்ன சொல்லி வந்தீங்க? நீங்கள் உங்கள் கட்சியெல்லாம் திமுக இதெல்லாம் ஆரம்பித்து வரும்போது அதிகாரத்துக்கு வரும்போது என்ன சொன்னீங்க? சாதிய ஏற்றத்தாழ்வுகளற்ற, தீண்டாமை கொடுமைகளற்ற சமதர்ம சமூகம் அப்படி தானே சொன்னீங்க. சமூக நீதியை நிலைநாட்டி அப்படிலாம் வருவோம். நீங்கள் எங்க? 60 ஆண்டு ஆயிடுச்சு, இப்போவும் எங்கள் ஊரில் சாவு விழுகுது. சாதி சாவு. கொலை செய், சாதிய எண்ணத்தை கொலை செய், சாதிய சிந்தனையை கொலை செய். சாதிக்காக சாதிக்காக சக மனிதனை சாகடிக்க கூடாதுல்ல. அப்படி என்னைய கொண்டு நீ சாதி மயிரை காப்பாற்றி என்ன பண்ண போற? சரி, என்ன காப்பாத்திட்ட, என்ன பண்ண போறேன்னு சொல்லு. இங்க தமிழர்களுக்கு இருக்கிற பிரச்சனையே மொழிப்பற்று, இனப்பற்று ஊட்டப்படாமல் திட்டமிட்டு சாதிப்பற்று, மதப்பற்று ஊட்டப்பட்டு இதனால வீழ்த்தப்பட்டதுதான். எது செத்தாலும் சரி சாதி செத்துறக்கூடாது, மதம் செத்துறக்கூடாதுங்கிற எண்ண ஓட்டம் தான் இது காரணம். நீங்க மொழி செத்துருச்சு, நச்சு ஆலைகளெல்லாம் நிலமங்கு நிறுவிட்டான், நீரை உறிஞ்சி விற்கிறான், காற்று சுவாசிக்க இல்லை, சாப்பிட நஞ்சில்லாத உணவு இல்லை, படித்தா வேலை இல்லை, படிக்க கல்வி இல்லை, காசு கட்டி படிக்கணும், மீள முடியாத ஏழ்மை வறுமை, எதை பற்றி அவனுக்கு கவலை கிடையாது. சாதி இருந்தா போதும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.